ஒரு முட்டை இருந்தால் போதுங்க. டீ டைம் ஸ்நாக்ஸாக இந்த ஸ்நாக்ஸை செய்து வச்சுக்கோங்க. 10லேருந்து 15 நாள் வரை வச்சுருந்து சாப்பிட்லாம். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துட்டு இதை லைட்டாக நல்லா செவக்க இது வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கிறேன். அதில் 150 கிராம் சர்க்கரை, 3-4 ஏலக்காய் சேர்த்து நெய்ஸாக பவுட்ரு பண்ணி எடுத்து வந்துடுறேன். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு முட்டை சேர்த்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் ரவா சேர்த்துக்கிறேன். இது கூடவே வறுத்து வச்ச தேங்காவும் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கொடுத்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பா சோடாவும் சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 25 ml அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் தான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாக சேர்த்துடக்கூடாது. நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பாலாக எடுத்து இது போல் பண்ணிவிட்டு சைடில் குழவி போல் செய்து கொடுத்துக்கணும். இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா இது போல் வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் மேலே நல்லா மொறுமொறுப்பாக உள்ளர சாஃப்டாக சூப்பராக இருக்கும். எடுத்துகிட்டு இப்போ அடுத்ததும் சேர்த்துட்டு நல்லா மொறுமொறுவாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா 10 நாள் வரை வச்சுருந்து சாப்பிட்லாம். டீ டைம் ஸ்நாக்ஸாக செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.